அப்போ வசனம் வாசிக்கிறோம், என் கண்களின் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் நிறுத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. பெரிய பணத்தை பொருளை கேட்கிற தாவீது தேவ சமூகத்தை கேட்கிறான், தேவ பிரசனத்தை கேட்கிறான். ஒரு ஆண்களுக்கு மனுஷனுக்கு பணம் பொருள் முக்கியம் அல்ல, கர்த்தருடைய பிரசனமே முக்கியம். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நமக்கு தேவை கர்த்தருடைய பிரசன்னம், நமக்கு தேவை தேவனுடைய வல்லமை, நமக்கு தேவை தேவனுடைய பலம். கர்த்தரை ஸ்தோத்திரம். பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், அது வந்து போயிடும். நம்ம விட்டு போகாமல் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிரசன்னமே. கை உயர்த்துங்க பாருங்க. பணம் கை மாறி போயிட்டே இருக்கும், பொருள் கை மாறி போயிட்டே இருக்கும், ஆனா பிரசனம் விட்டு போகாது. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு 10,000 செலவு பண்ணி 10,000 வேறு பக்கமா செலவாகும், 1,000 வேறு பக்கமா பொருள் எல்லாம் வச்சு விட இருக்கிற மிகப்பெரிய ஆஸ்தி, மிகப்பெரிய சொத்து கர்த்தருடைய பிரசனம் இருந்தால் தான் உங்க வாழ்க்கை காக்கப்படும், உங்கள் ஜீவன் காக்கப்படும்.